ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. ரயில் இன்ஜினில் இருந்து மூன்றாவது பெட்டி வரை தடம் புரண்டு இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. ரயில் பெட்டி தடம் புரண்ட விபத்து குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனை அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்து குறித்து தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் கிரண். வணக்கம் சிந்துஜா. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் பெட்டியின் சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு விலகி தடம் புரண்ட விபத்துக்குள்ளானது. இது குறித்து முதற்கட்ட விசாரணையில் சென்னையிலிருந்து ஆந்திரா மாநிலத்திற்கு அரக்கோணம் வழியாக சரக்கு ரயில் சென்று கொண்டிருந்தது. இந்த ரயில் அரக்கோணம் நார்த் கேபின் என்ற இடத்தின் அருகில் சென்று கொண்டிருந்த போது சரக்கு ரயிலின் இன்ஜினில் இருந்து 3 பெட்டிகளின் சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு விலகி தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதனால் சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக திருவனந்தபுரம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் கடம்பத்தூரில் 40 நிமிடங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், அதேபோல் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் லால்பாக் எக்ஸ்பிரஸ் ரயில் நடுவழியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. மேலும் விசாரணையில் சென்னையிலிருந்து திருத்தணி வரை செல்லும் அதேபோல் எதிர் திசையில் வரும் மின்சார ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை சார்பில் தகவலானது வெளியாகியுள்ளது. சரக்கு ரயில் தடம் புரண்ட விபத்தின் காரணமாக ரயில்கள் நடுவழியிலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளானார்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே துறை அதிகாரிகள் விபத்துக்கான காரணத்தை குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தடம் புரண்ட ரயிலை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இவ்வழியாக செல்லும் பல ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது வெளியாகி வருகிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிரண்.